கோவா கடலில் இந்திய நீர்மூழ்கி கப்பலால் விபத்து ஏற்பட்டு மாயமான குமரி மீனவர்களை மீட்க அரசு அலட்சியம் காட்டுவதாக உறவினர்கள் கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ளனர். குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கோவா கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இந்திய நீர்மூழ்கி கப்பல் மோதியதில் அவர்களின் படகு கவிழ்ந்தது. அதில் இருந்த 13 பேர் கடலில் தத்தளித்தனர். அந்த வழியாக மற்றொரு படகில் வந்த மீனவர்கள் கடலில் தத்தளித்த 11 மீனவர்களை பத்திரமாக மீட்டனர். ஆனால் படகின் ஓட்டுநர் அறையில் இருந்த குமரி மீனவர் ஜெனிஷ்மோன், ஆந்திர தொழிலாளி ரமேஷ் ஆகியோரை காணவில்லை. விபத்து நடந்த 5 நாட்கள் ஆகியும் ஜெனிஷ்மோன் கிடைக்காததால் அவருடைய உறவினர்கள் சோகத்தில் உள்ளனர். மாயமானவர்களை தேடுவதில் அரசு அலட்சியம் காட்டுவதாக உறவினர்கள் கண்ணீர் மல்க குற்றம் சாட்டினர். 21ஆம் தேதி தான் இந்த சம்பவம் நடந்தது. 22ஆம் தேதி தான் வீட்டுக்கே தகவல் வரும். 21ஆம் தேதி இந்த 7 மணிக்கு நடந்தது. 22ஆம் தேதி 7 மணிக்கு எங்களுக்கு ஊருக்கு தகவல் வரும். அப்போ அந்த 21ஆம் தேதி அவங்க சொன்னாங்களே, அந்த உடனே நடவடிக்கை எடுத்திருந்தா பையன் எங்களுக்கு உயிரோட கிடைச்சிருப்பான். இன்னைக்கு 5 நாள் ஆகுது, எந்த தகவலும் இல்லை. நாங்கள் கேட்கும் போதெல்லாம் அவங்க கப்பல் போட்டிருக்கேன், அங்கே விட்டுருக்கேன், பிளேனை விட்டுருக்கேன், இப்படி சொல்லுதாங்க. எந்த தகவலுமே எங்களுக்கு இல்லை. இப்படி அலட்சியமாக இருக்காங்க. நாங்கள் எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் எங்கே. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தை அடுத்த பனையடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த அண்ணாதுரை என்ற மீனவர் குஜராத் மாநிலம் போர்பந்தர் அருகே கடந்த 22ஆம் தேதி நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது விசைப்படகில் இருந்து தவறி விழுந்தார். 4 நாட்களாகியும் அவர் என்ன ஆனார் என்ற தகவல் இதுவரை கிடைக்கவில்லை. எனவே தனது கணவரை கண்டுபிடித்து தரக்கோரி அண்ணாதுரையின் மனைவி மற்றும் உறவினர்கள் கதறி எழுதபடி கண்ணீர் மல்க மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை முன்மொழித்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.